ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக சிலிண்டர் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதனால் வீட்டு சமையல் பாதிக்கப்படுவதுடன் மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள் என்று அனைத்து பகுதிகளிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்கவில்லை என்றால் கடுமையாக பாதிப்பு ஏற்படும். அந்த அடிப்படையில் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களும் எரிவாயு குழாய் மூலம் வீட்டிற்கு அனுப்பப்படும் எரிவாயுகளும் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும் என மாநில அரசு மத்திய அரசை வற்புறுத்தியுள்ளது. பல உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் குறைத்து வழங்கப்படுவதால் அது பற்றாக்குறை காரணமாக பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. உணவகங்கள் மூடப்படுவதால் உரிமையாளர்களுக்கு பாதிப்பு, பொருளாதார இழப்பு ஒரு புறம் இருந்தாலும் அந்த உணவகங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு வருமான இழப்பு ஏற்படும். அதனால் அவங்க குடும்பமும் சேர்ந்து பாதிக்கப்படும். அதைவிட பாக்கி அந்த உணவகங்களை நம்பி வெளியூரிலிருந்து சென்று நகர்ப்பகுதிகளில் தங்கி பணிபுரிகின்ற பயனாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இது நாட்டிற்கே ஒரு நெருக்கடியான நிலையை ஏற்படுத்தும். அதை விடவும் மருத்துவமனை, பள்ளிகள், கல்லூரிகள் என்று இந்த சமையல் எரிவாயுவை பயன்படுத்தக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் இது பெரிய பாதிப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. கடுமையான மக்களுடைய எதிர்ப்பு கிளம்பிய காரணத்தினால் ஒன்றிய அரசாங்கம் அந்த எரிவாயு சிலிண்டரை தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை எடுத்து வருவதாக தெரிகிறது. குறிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டுமின்றி வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகிக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு வழங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. எனவே இந்த போர் பதட்டம் தணியும் வரை சிலிண்டரை பயன்படுத்துபவர்களும் குறைந்த அளவில் சிக்கனமாக பயன்படுத்தி சிலிண்டரை பாதுகாக்க வேண்டும், எரிவாயுவை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக உள்ளது. இனி விறகு அடுப்புக்கு அனைவரும் திரும்ப வேண்டும் என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒன்றாகும். ஏன்னா இப்பெல்லாம் விறகு வச்சு எரியுற அடுப்புகளே இல்லாமல் போயிடுச்சு. சில பெரிய உணவகங்களில் சில உணவுப் பொருட்களை தயாரிக்க இப்பொழுதும் விறகு அடுப்புகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விறகு அடுப்பே போதுமானதாக இருக்காது. இப்போ விறகு அடுக்கில் டீ குடித்தவங்க, காப்பி குடித்தவங்கலாம், கேஸ் சிலிண்டரில் டீ குடித்தா, காப்பி குடித்தவங்கலாம் விறகு அடுக்கில் டீ காப்பி குடித்தாங்கன்னா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிக்கும்னு தெரியல. இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. அதை ஒன்றிய அரசு கடுமையாக முயற்சித்து இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.